நண்பர் சூர்யா அவர்களை நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்காக தொடர்ச்சியா திமுக விட அதிகமா பேசிக்கிட்டீங்க. அண்ணா தனியரசு ஒரு தனியா ஒரு சீட்டாவது தாங்க என்பதை கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தை என் நேரத்தில் கழிச்சிடாதீங்க, இது அவருக்கான நேரம். நாங்க திமுக வந்து கொள்கை ரீதியா திமுகவுடைய கொள்கைக்கும் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா? நான் தெரியாம கேட்கிறேன். எஜுகேட் மீ, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதிமுக திமுக கொள்கை ரீதியா வேற எந்த பெரிய வேறுபாடும் இல்லை. ஆனா அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் சரித்திரம் முழுக்க எத்தனை ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தது. அப்ப இதை தான் நான் அடுத்த படிக்க வரேன். ஒரு யூனிவர்சலா எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை அவர்தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். மதங்களை தாண்டி, சாதிகளை தாண்டி, வயது வித்தியாசத்தை தாண்டி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையா இந்த எலெக்ஷன்ல அவர் மாறி இருக்கிறார். அவருடைய தலைமை வசீகரத்தை நம்புறீங்க? இல்ல ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையை சொல்றேன். இப்ப நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல அந்த ஈர்ப்பு விசை காலந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு கனிந்து இருக்கிறது. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இப்ப எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை மிக்க ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அந்த இடம் தான்